வெற்றி தலைவர் வருகிறார். புதிய வரலாறு படைக்க, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற, திக்கெட்டும் திசையட்டும் எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஓங்கி ஒலிக்கும் மந்திர பேருக்கு சொந்தக்காரர் தயவு செய்து ஒத்துழைப்பு தரணும். அந்த பக்கம் ஒயர் வருது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் தலைவர் கொங்கு மண்டலத்திற்கு தலைவர் வந்திருக்கிறார். இந்த பக்கம் கொஞ்சம் ஒத்துழைப்பு தரணும். அங்கதான் ஒயர் போகுது. கொங்கு மண்டலத்திற்கு வந்திருக்கக்கூடிய தங்க தலைவருக்கு மலர் கொத்து கொடுத்து மரியாதையாக அவரை வரவேற்பு செய்வதற்காக நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் சம்பத்குமார், யுவராஜ், விக்கி, ராஜ்குமார், பாபு ஐவரையும் அழைக்கிறேன். இதோ மலர் கத்தோடு வருகிறார்கள். கொஞ்சம் கீழே எல்லாரும். இறங்குடா, இறங்கு. நண்பர்களே, நிகழ்ச்சி முறைப்படி ஆரம்பமாகிறது. அப்படியே வாங்க, அப்படியே வாங்க, அப்படியே வா, அப்படியே வா, அப்படியே வா. அனைவரும் தயவு செய்து அமரணும். அப்படியே திறந்து விடுறவா, அப்படியே வா, கொஞ்சம் அப்படியே வா, அப்படியே வா. ஏய், அப்படியே வாடா, அப்படியே வாடா, அப்படியே வா, அப்படியா. ஏய், அப்படியே வாடா. ஐயா, that side, you please go. ஆரம்பிச்சிருவோம், இல்லைன்னா முடியாது. அனைவரும் முழு நிகழ்ச்சியும் உங்க ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம்.
தமிழ்தாய் வாழ்த்துக்காக எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய் வாழ்த்து. நில்லு நில்லு நில்லு. தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் மது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. கொஞ்சம் தயவு செய்து எல்லாரும் அந்த பக்கம் வாங்க. உங்களுக்கு கேட்டு திறந்து விடப்படும். தயவு செய்து அந்த பக்கம் வாங்க. அந்த பக்கம் வாங்க. அந்த பக்கம் வாங்க. அங்க கேபிள் எலக்ட்ரிசிட்டி கேபிள்லாம் இருக்குது. தயவு செய்து அந்த பக்கம் அமைதியா வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த பக்கம் வந்துருங்க. தயவு செய்து பொறுமையா வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அந்த பக்கம் வந்துருங்க. கேபிள் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது. தயவு செய்து அந்த பக்கம் வாங்க. நண்பா நேரா பின்னாடி போயிடலாம். அங்க இடம் இருக்கு. கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க. பின்னாடி போயிடுங்க. அப்படி போயிடுங்க ப்ளீஸ். தயவு செய்து எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் கிட்ட யாரும் வராதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே நிறைய வயர்ஸ் போயிட்டுருக்கு. உங்களோட 2 hours 3 hours இங்கே தான் இருக்க போகிறேன். கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்கிறேன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அங்கே நிறைய வயர்ஸ் போயிட்டுருக்கு. கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிடுங்க. பின்னாடி இடம் இருக்காங்க. அந்த பக்கம் வந்துருங்க. கொஞ்சம் தயவு செய்து வாங்க. தலைவர் உங்களுடன் தான் இருப்பாரு. நீங்க அப்படியே வாங்க, உட்கார வைக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது, நவுத்துருங்க. தயவு செய்து அனைவரும் அடுத்து உறுதிமொழி ஏற்பு. உறுதிமொழி ஏற்பை வாசிப்பதற்காக உறுப்பினர் சேர்க்கை அணியினுடைய மாநில செயலாளர் அக்கா திருமதி விஜயலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. நண்பா, ஏசி ஒயர் கட்டாவது, அந்த பக்கம் இபி ஒயர் போகுது. ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ப்ளீஸ் 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 தயவு செய்து மின்சார ஒயர் போகுது, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. 3 மணி நேரம் நம்மோடு தலைவர் இருக்க போகிறார். வெற்றி தலைவரினுடைய திருமுகத்தை உலகம் முழுக்க இருக்க தமிழர்கள் பார்க்க போறாங்க.
இந்த பக்கம் ஈபிலைன் ஒழுங்கா போனாதான் அது சாத்தியமாகும். தயவு செய்து ப்ளீஸ். ப்ளீஸ், அது அப்புறம் எதிர்பாராத அசம்பாவிதங்களுக்கு வழிவகுக்கும். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. உறுப்பினர் சேர்க்கை அணியினுடைய மாநில செயலாளர் அக்கா திருமதி விஜயலட்சுமி அவர்களை உறுதிமொழி ஏற்க அன்போடு அழைக்கிறார். அனைவரும் எழுந்து நின்று அமைதியான முறையில் நெஞ்சில் கை வைத்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம். நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்று பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். நன்றி. உலக அரசியல் வரலாற்றில் கொள்கை தலைவர்களை நிறுவி அதன் மூலம் ஒரு லட்சிய பாதையை உருவாக்கிய ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகம். நமது கொள்கை தலைவர்களுக்கு வெற்றி தலைவர் அவர்கள் மலர் தூவி புகழ் வணக்கம் செய்ய வருகிறார். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம். வீர வணக்கம், வீர வணக்கம். கொள்கை தலைவர்களுக்கு வீர வணக்கம். தமிழ் வணக்கம், தமிழ் வணக்கம். தாவேகாவின் தமிழ் வணக்கம். தலைவர் அவர்களை தொடர்ந்து மாநில நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வந்து மலர் தூவி கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம் செய்கிறார்கள். போற்றுதலுக்குரிய கொள்கை தலைவர்கள் வீரமங்கை வேலு நாச்சியார், அரசியலின் அதிசயம் பெருந்தலைவர் காமராசர், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர், தியாக திருவுருவம் அஞ்சலை அம்மாளுக்கு மாவட்ட நிர்வாகிகளும் மலர் தூவி
புகழஞ்சலி செலுத்துகிறார்கள். காவல்துறையும் தீயணைப்புத் துறையும் நம்முடைய கட்சியினுடைய வாலண்டியர்ஸும் உங்களுக்காக களத்தில் நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்து இதே போல முழு நிகழ்ச்சியும் இந்த பயிற்சி பட்டறை கருத்தரங்கம் என்பது முத்திரை பதிக்கக்கூடிய முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக மாற்றி காட்ட வேண்டும். எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம் செலுத்தி நமது கொள்கை பாடலை ஒலிக்கவிட்டுதான் நாம் ஆரம்பிப்போம். இதோ தமிழக வெற்றி கழகத்தின் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிற மாபெரும் இயக்கத்தின் கொள்கை பாடல் ஒலிக்கிறது. எழுந்து நின்று நம்முடைய மரியாதையை செலுத்துவோம் நண்பர்களே. உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ் தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ வாகை வாகை தமிழ் வணக்கம் அனைவருக்கும் புது சரித்திரம் இனி பிறக்கும் போர் துவக்கம் யார் தடுத்தும் இது நடவென நடக்கும் மறை முழங்கிட தரை நடுங்கிட தலைமுறை தலை நிமிர்த்தும் இனம் விடுதலை இணை சுவைக்கும் ஒளி நிரந்தரம் என நிலைக்கும் இல்லாமல் போராடு வெல்லும் வரை இல்லாமல் செல்லும் வரை துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை நினைத்தால் முடிப்போம் மாறும் நிலை வகை வகை வாகை வெற்றி தமிழ் வாகை யானை 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 இரட்டை போர் யானை வாகை 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 வெற்றி தமிழ் வாகை யானை 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 இரட்டை போர் யானை. என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்ன ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களா பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரையும் பார்போற்றும் பெருந்தலைவர் காமராஜரையும் அரசியல் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளையும் நம்முடைய அரசியல் வழிகாட்டிகளாய் ஏற்று சாதி மத பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன். மொழி பாலினமது சமமென புது யுகம் பிறந்திட நீர் மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரமடைந்திட அறிவியலோடு அழகிய தமிழ்நாடு என புகழான் உயர்ந்திட நமது உரிமை
இளமை நமது பெருமை தரங்க இணைய மாறும் நிலைமை பயனுற பெண் பயனுற இத்தலைமுறை ஒளிவர வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம் கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம் ஒளித்தியாக முன்னோரை கொண்டாடவே மனச்சார்பு இல்லா ஜனம் சேரவே விழிப்போம் உழைப்போம் நமக்காகவே இலக்கே நமக்கே ஜெயம் நாளையே தமிழக வெற்றி கழகம் எதிர்காலம் அமைக்கும் கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டை உயர்த்தும் கழகம் நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் வருதே நல்வாக்கும் உடனே நல்லாட்சி நமதே முன்னேற்றம் வருதே கொண்டாட்டம் தருதே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் தமிழக வெற்றி கழகம் வாழி புதியதோர் விதியொன்றை புதுமையாய் நாம் செய்வோம். நன்றி. அனைவரும் அமரலாம். நன்றி. வார்த்தைக்கு வார்த்தை, வாக்கியத்திற்கு வாக்கியம். ஒரு சின்ன குழந்தையிடம் பேசும்போது கூட மரியாதையை கிள்ளி கொடுக்காத அள்ளி கொடுக்கிற கொங்கு மண்டலத்தின் தங்கங்களே, எல்லா செய்தி சேனல்களிலும் ஒரே வாக்கியம்தான், கோவை குலுங்கியது, கர்ஜனை துவங்கியது. இந்த மக்கள் வாழ வேண்டும், அதற்கு தளபதி ஆள வேண்டும். வரலாற்று சிறப்புமிக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான முதல் கருத்தரங்க கூட்டம் இது முத்திரை கூட்டமாக மாறியிருக்கிறது. வரவேற்புரை வழங்குவதற்காக சேலம் மாவட்ட செயலாளர் அண்ணன் பார்த்திபன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கில் பெரும் ஆர்வத்தோடு பங்கெடுக்க படை திரண்டு வந்திருக்கும் முத்தான முகவர்களே, தொண்டு செய்வதே தொழிலாக கொண்ட தொண்டர்களே, உழைப்பில் சிறந்த ஒன்றிய நகர பகுதி வார்டு கழக செயலாளர்களே, மாண்புமிகு மாவட்ட கழக செயலாளர்களே, மண்டல பொறுப்பாளர்களே, மதிப்புமிகு மாநில நிர்வாகிகளே, பாசத்திற்குரியவர் அன்பின் திருவுருவமா திகழும் கழக பொதுச் செயலாளர் அவர்களே, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகும் வெற்றி கழக தலைவர் அவர்களே, சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் என இந்த 3 மாவட்டத்திலிருந்து முகவர்கள் முகாமிற்கு வந்துள்ளீர்கள். இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பான பயிற்சியை பெற்று தலைவர் சொல்லுக்கு இணங்க வாக்குச்சாவடிகளை வெற்றி சாவடிகளாக மாற்றிடுவோம், வெற்றி சாவடிகளாக மாற்றிடுவோம் என்று இந்த கருத்தரங்கிற்கு உங்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்கிறேன். வணக்கம். நன்றி. தொலைக்காட்சி ஊடாக திக்கெட்டும் திசையிட்டும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் உலகத்தின் சில பிரமுகர்களுக்கு தெரிந்திருக்கும், எங்கள் வெற்றி தலைவர் சென்னையில் இருந்து பறந்து வந்தார், விமான நிலையத்தில் இருந்து மக்கள் கடலில் மிதந்து வந்தார். அவர் கட்டளை கிணக தொண்டர்கள் அப்போதே இங்கு கூடிவிட்டோம். விமான நிலையத்தில் விமானங்கள் வந்து ஸ்தம்பித்தது உண்டு. ஆனால் குட்டி குட்டி குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், இளைஞர்கள் என பொதுமக்கள் அத்தனை பேரும் சூழ்ந்து நின்றது அவரின் திருமுகத்தை பார்க்கத்தான். இவையெல்லாம் வாக்குச்சாவடி அன்று, தேர்தல் அன்று, வாக்குச்சாவடி முகவர்களாக நீங்கள் நிற்க போகிற அன்று
ஓட்டுகளாக மாறி அந்த வாக்குச்சாவடிகளை வெற்றி சாவடிகளாக நீங்கள் மாற்றி காட்டுவீர்கள் என்ற அசாத்தியமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எதற்காக இந்த கருத்தரங்கம்? இந்த கருத்தரங்கில் என்ன பேச போகிறோம்? கழக வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கத்தை குறித்து ஒரு அறிமுக உரையை தருவதற்காக ஒருவர் வரப்போகிறார். நபிகள் நாயகம் சொல்வார், ஒரே நேரத்தில் தாயும் தந்தையும் அழைத்தால் நீ தாயின் குரலுக்கு ஓடு, தாயின் காலடியில் தான் சொர்க்கம் என்று சொல்வார். ஒரு தாயை போல தன்னை வளர்த்த தமக்கையார், பாசமிகு அக்கா, திடீரென அவர் தவறிவிட்டார் என்ற செய்தி இதயத்தில் இடியாக இறங்கிய போது கூட கட்சி கூட்டத்தில் வந்து நின்று கூட்டத்தை முடித்துவிட்டு அதை பார்க்க போன தியாக திருவுருவம், வேலை என்ற வார்த்தைக்கு அகராதியில் அர்த்தம் இவராகத்தான் இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை, ராணுவத்தால் கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டத்தை தன் விடியால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே மனிதர், ஓடி ஓடி உழைக்கும் உழைப்பாளி, வெற்றி தலைவர் அவர்களை இதயத்தில் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தளபதியின் தளபதி, போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்கள் வருகிறார், அறிமுக உரை தருகிறார். வாங்கண்ண. மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் சம்பத் அவர்களே, சகோதரர் விக்கி அவர்களே, சகோதரர் பாபு அவர்களே, சகோதரர் ராஜ்குமார் அவர்களே, சகோதரர் யுவராஜ் அவர்களே மற்றும் சேலம் மாவட்ட கழக செயலாளர் பார்த்திபன் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, செல்வம் அவர்களே, ஈரோடு மாவட்ட கழக செயலாளர் பாலாஜி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, பிரதீப் அவர்களே, நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் அவர்களே, மற்றும் சதீஷ் அவர்களே, மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாகவும் தளபதி சார்பாகவும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பூத் ஏஜென்ட்னா சாதாரண ஆள் இல்லைங்க. நீங்க தான் நாளைக்கு நம்ம கட்சியோடைய வெற்றிக்காக நமது வெற்றி வேட்பாளர்களை அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கக்கூடிய ஒரு காரணமா இருக்கிற போறவர் யார் என்று நீங்கள் சொன்னால் அது நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க அவ்வளவு முக்கியம். ஏன்னா ஒரு தொகுதியில 278 பூத் இருக்கும், 326 பூத் இருக்கும், 344 பூத் இருக்கும். ஆனா ஒரு பூத்துலயும் ஒருத்தவங்களை நியமிக்கிறதுன்றது ரொம்ப கடினமான விஷயம். ஏன் என்று சொன்னால் ஒருத்தவங்க இல்லைங்க, பல லட்சம் பேர் ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். ஆனா ஏன் ஒருத்தர்னா நீங்க தாங்க ரொம்ப முக்கியம். அன்னைக்கு பூத்துல போய் உக்காந்த உடனே உங்க முகத்தை பார்த்த உடனே மக்கள் தோடா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய ஆள் உக்காந்துன்னு இருக்கிறாருன்னு உங்களை பார்த்த உடனே ஓட்டு போடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பூத் ஏஜென்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா மற்ற கட்சியெல்லாம் நைட்ல யாரை, ஏன்னா நமக்கு தான் நான் சொன்னேன்ல, நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்னாலே இப்ப எல்லாருக்குமே ஒரு பயம் எல்லாமே வந்துடுச்சு. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு ரூபாயில லட்சம் ரூபாயில கோடி ரூபாய் கொடுத்தா கூட சரி எந்த கட்சிக்கும் போக மாட்டேன். தலைவர் தளபதிக்கோசம் இருக்கிற ஒவ்வொரு தொண்டரும் நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்க அவ்வளவு முக்கியம். இனி இதான் முதல் மண்டலம் ஆரம்பிச்சோம். சம்பத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த
தலைவர் சார்பாக தலைவர் வாழ்த்து சொல்லியிருக்கிறார், வாழ்த்து சொல்லுவார். ஏன் அப்படின்னா கடினமாக உழைச்சி இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு 8500 பேர் நீங்கள் இந்த இடத்துல வந்து கூடியிருக்கிறீங்க. இந்த 8500 பேர் மட்டும் இல்லைங்க, ஒருத்தவங்களுக்கும் 100 பேருக்கு நீங்கள் சமம். 8.5 லட்சம் பேர் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பூத் ஏஜென்ட்டோடைய கூட்டம், இது கருத்தரங்கம். நீங்கள் ரொம்ப கவனமாக இது எல்லாமே நீங்கள் வந்து கவனிக்கணும். சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்கள் எல்லாமே சொல்லப்படும். அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு உங்களுக்கு அந்த பேடு, ஸ்கிரிப்லிங் பேடு, பேனா கொடுத்துருக்குது. எந்தெந்த பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதையெல்லாம் நீங்கள் குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு பென் டிரைவர், புக்கு எல்லாமே தலைவர் அவர்கள் வழங்குவார். அதை வந்து திரு அர்ஜுன் அவர்கள் சார் வந்து உங்களுக்கு ப்ரீஃப் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் தயவு செய்து அதையெல்லாம் குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு தொகுதியில் எப்படி பார்த்தாலும் 80,000 வீடு இருக்கும். ஒவ்வொரு ஓட்லேயும் ஒருத்தவங்க மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் மட்டும்தான். அதனால் நமக்கு ஒரு தொகுதியில் 80,000 85,000 ஓட்டு கிடைச்சிருங்க. அது பெருசு இல்லை. நம்ம 1,20,000 1,30,000 ஓட்டு வாங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டில் 37 தொகுதியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 100 ஓட்டில் தோத்தவங்களும் இருக்கிறாங்க, 27 ஓட்டில் தோத்தவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி 100 ஓட்டில் ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க, 25 ஓட்டில் ஜெயிச்சவங்களும் இருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னும் இருக்கிறது 10 மாதம். ஒரு சாதாரணமாக ஒரு செல்லா காசு கூட இன்னைக்கு செல்லும். அதனால் ஒவ்வொரு தொண்டனையும் ஒவ்வொரு தோழரையும் நாம் இழக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, உங்களுடைய முகம், நீங்கள் நினைப்பதெல்லாம் நம்ம தலைவருடைய முகத்தை மட்டும்தான் நீங்க நினைக்க வேண்டும். 234 தொகுதியிலும் தலைவர் அவர்கள் தான் வேட்பாளர் என்பதை நீங்கள் நினைத்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும். மேலும் இந்த பூத் ஏஜென்ட்டா நீங்க இருக்கிறீங்க. ஒவ்வொரு பூத்துலையும் 966 ஓட்டு இருக்குது. சேந்தமங்கலம், நீங்க நாமக்கல் தொகுதியில் சேந்தமங்கலம் தொகுதி இருக்குது. அதில் 127வது பூத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் 327 பூத்து ஓட்டு தான் இருக்குது. ஸோ அந்த 327 ஓட்டையும் நம்ம அதை கண்டிப்பாக அந்த 327 ஓட்டில் 300 ஓட்டாவது நம்ம வாங்கணும். ஏன்னா அதெல்லாம் ஒரு சின்ன ஓட்டு. ஏன் இதெல்லாம் எப்படி நீங்கள் வாங்கணும் என்று சொன்னால், நீங்கள் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளார 2 மணி நேரம் இருக்குதுங்க. அந்த 2 மணி நேரத்தில் ஒரு 10 தெரு 15 தெரு தான் இருக்கும். அதில் நீங்கள் தினந்தோறும் 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு என்ன குறைன்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க, ரோடு பிரச்சனை சொல்லுவாங்க, தண்ணிக்கான பிரச்சனை சொல்லுவாங்க, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை சொல்லுவாங்க. அதையெல்லாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நேற்று கூட நீங்கள் ஒரு பேப்பரில் பார்த்துருப்பீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலில் எலி வருது. இந்த தமிழ்நாட்டில் எலி ஓடின்னு இருக்குது. ஹாஸ்பிட்டல் உள்ளார பள்ளமும் குழியுமா இருக்குது. ஹாஸ்பிட்டல் உள்ளாரே பெட்டு போடுற இடத்துலன்னாங்க. அதெல்லாம் நீங்கள் போய் உடனடியாக அதுக்கெல்லாம் என்ன ஆகும் போகுது, 1000 ரூபா 500 ரூபா ஆக போகுது. நம்மக்கிட்ட நிறையா கொத்தனார் இருக்கிறாங்க. நம்ம சித்தால நம்மளுடைய கட்சியில் ஒன்றும் பெரிய பணக்காரங்க இல்லைங்க. தொழிலாளர்கள், மூட்டை தோக்குறவர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், இப்படி தான் நம்ம இருக்கிறோம். அப்படியேப்பட்டவங்களை தாங்க நம்ம மாவட்ட கழக செயலாளர் தலைவர் அவர்கள் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. அதனால் அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும். வயசானவங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அவங்கள இட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்க முடியாது. அதுக்கெல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்து அவங்கள ஹாஸ்பிட்டலில் இட்டுன்னு போய் பார்க்கறது போகிறதுலாம், இது எல்லாமே இந்த பூத்தில் இருக்கிற நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற இந்த 7697 பேரும் அதை நீங்கள் செய்ய வேண்டும். இதுதான் 10 மாதம் கடுமையாக நீங்கள் உழைத்தால் போதும். அதற்கு அடுத்தபடியாக 2026 தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்ந்த பிறகு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பார்ப்பதற்கு பார்த்து கொள்வார்
தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு தமிழக வெற்றி கழகமும் தலைவரும் உங்களுடன் இருக்கிறார் என்பதை நீங்கள் ஞாபகமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எல்லோரும் உங்களுடன் இருப்போம். ஏன்னா ஒருத்தவங்க 15 தெருவுக்கு ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணுங்க. அந்த 15 தெருவில் ஒருத்தவங்களை இட்டுன்னு வரணும் அப்படின்னா 326 பூத்து இருக்குதுன்னா அந்த 326 பேர்ல அந்த ஒன்றியம், நகரம், வார்டு, கிளை, மாவட்ட கழக செயலாளர் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சேர்ந்து இன்னைக்கு வந்திருக்கிறது தான் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி விழா என்பதை இந்த நேரத்தில் நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஒரு தொகுதியிலேருந்து ஒரு மாவட்டத்திலேருந்து 5000 பேர் வாங்க, 10,000 பேர் வாங்கன்னு சொல்றது யாருனாலும் வந்துருவாங்க, அது பரவாயில்ல. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு எல்லாருமே கார்டு யார் வச்சிருக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்ம அலோ பண்ணோம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1000 பேர் அணி தலைவர்கள் அந்த பூத்தில் நானும் ஆள் போட்டிருக்கிறேன்றதுனால அவங்களையும் நம்ம கொடுத்து இன்னைக்கு 8500 பேர்கிட்ட நீங்கள் உள்ளார இருக்கிறீங்க. அதனால நீங்க அவ்வளவு முக்கியம். அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன். நீங்க தான் தலைவர் அவர்களை 2026 அமர்வதற்கு நீங்கள் உண்மையாக உழைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த உழைப்பை நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டும். உங்களுடைய மாவட்ட செயலாளருடன் இணைந்து, அணி தலைவர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம், நீங்க காலையில் அந்த 1 மணி நேரம் ஒரு 10 வீடோ ஒரு 25 வீட்டுக்கோ நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பரை கேளுங்க. தமிழக வெற்றி கழகம்னு சொன்னாலே உங்ககிட்ட அந்த ஃபோன் நம்பரை கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதுன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் மெயின்டைன் பண்ணுங்க. என்னைக்கு தெருவில் லைட் எரியல, தண்ணீர் பிரச்சனை, வாய்க்கா பிரச்சனை, சின்ன சின்ன விஷயம், கொசு மருந்து அடிக்கிறது, மருத்துவ முகாம் போடுறது, இதெல்லாமே நம்ம செஞ்சு கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த 10 மாதத்தில் நீங்கள் அதையெல்லாம் மிக சிறப்பாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். மொத்தம் 325 பூத்து 290 பூத்து இருக்குது அப்படி என்று சொன்னால் ஒருத்தவங்க ஒரு 20 பேர் 30 பேர் எடுத்துங்க, 10 பேர் சேர்ந்து அதை 300 ஆக்கி வச்சிங்க. ஒருத்தவங்களுக்கு 30 பேர் இன்சார்ஜ் அதுமாரி கொடுத்துருக்குறோம். அந்த 300 பேரை வாரத்துக்கு ஒரு தடவை அந்த 30 பேரையும் நீங்கள் சந்திக்கணும். அவங்களுடைய கஷ்டம் நஷ்டம் இன்னான்றது அந்த பூத் நிர்வாகிகள் உங்களுடைய நீங்கள் யாரெல்லாம் 5 பேர் 10 பேர் போடுவீங்க அவங்களுக்கு என்ன கஷ்டம் ஏதுன்றது எல்லாம் போய் நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களால் முடிஞ்சது நீங்கள் தாராளமாக உங்களால் செய்ய முடியும். செய்ய முடியாத பட்சத்தில் நீங்கள் தலைமையிடம் சொன்னால் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படும். ஏன்னா இந்த 10 மாதம் நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மண்டலத்தை முதல்ல நம்ம கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னும் 4 மண்டலம் இதே மாதிரியான ஒரு கூட்டத்தை தலைவர் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாரு. அதனால் இந்த நீங்கள் ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் அமைதியாக காத்து அது எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக அதை கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எல்லாமே மக்களாக இருக்கணும். மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்கள் அவங்களுக்கு அவங்கள போய் பார்க்கணும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருப்பாங்க. அவங்க வலியை ஒன்றும் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஆனால் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு ஒரு தடவை போய் பார்க்கறது, அந்த மாதிரி நீங்கள் கனெக்டிவாக நீங்கள் மக்கள்கிட்ட இருக்கணும். மக்கள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு சேவை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. கடந்த 30 வருடமாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் இயக்கமாக இருக்கும்போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும்போதும் சரி, ரசிகர் மன்றமாக இருக்கும்போதும் சரி, தொடர்ச்சியாகவே நம்மளுடைய கட்சி அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. இன்று தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிர்வாகிகளும் நீங்கள் பூத் ஏஜென்ட் ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் இதை விளையாட்டை அங்கே யாரும் திரும்பி அங்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் நடந்து தான் போகிறாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் திரும்புங்க. அதனால் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் தான்.
அதனால இதையெல்லாம் நீங்கள் கவனித்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக மக்களிடம் போய் என்ன பிரச்சனைகள் என்று கேட்டு அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். மற்றதையெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே ஒரு கொஞ்சம் எல்லாம் உட்காருறீங்களா? தயவு செய்து கொஞ்சம் ப்ளீஸ். அதனால நீங்க தெருவில் லைட் எரியல அப்படின்னா டியூப் லைட்டு பார்த்தீங்கன்னா 70 ரூபா 100 ரூபா தான். அதை நம்ம வாங்கி நம்ம உடனடியாக அதை மாற்றி விட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பூத் ஏஜென்ட்டாக நீங்கள் 5 பேர் 10 பேர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக 4-5 மாதத்துக்கு முன்பாக ஓட்டர் லிஸ்ட்லாம் திருத்தப்பட்டது. அப்போ வெளியில் டேபிள் சேர்லாம் போட்டது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ்நாடு முழுக்க நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம்தான் டேபிள் சேர் போட்டு மக்கள் சேவை செய்த ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அதில் நம்ம நண்பர்கள் சொல்வது ஒன்று தான். ஆனால் நம்மளை பார்த்தோன்னே மற்ற கட்சிலாம் போட்டாங்கண்ணே, ஆனால் மக்கள் நேராக நம்மளுடைய கொடியை பார்த்தோன்னே நம்மக்கிட்ட நேராக வந்து அந்த ஃபார்ம் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க என்று சொன்னால் அதுதான் தளபதியுடைய பவர். தளபதி என்பது தலைவர் என்பது தமிழக வெற்றி கழகம் தலைவர் என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் பூத் ஏஜென்ட்டாக நீங்கள் இருக்கிறீர்கள். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் உங்கள் மாவட்ட கழக செயலாளர்களிடம் கலந்து ஆலோசித்து தமிழக வெற்றி கழக தலைவரை 2026 நாம் அமர்வதற்கு கடினமாக உழைப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. திரும்பிய திசையெல்லாம் ஒவ்வொரு விதமான சத்தம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் ஒரே குரல், உரிமை குரல், டிவிகே 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 டிவிகே. தொண்டு செய்வதற்காக சபதம் எடுத்து வந்திருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட கூட்டத்தின் முன்னால் அவர்களை அரசியல் படுத்தி ஒரு பள்ளிக்கூடத்தை போல, ஒரு பாடசாலையை போல, ஒரு பல்கலைக்கழகத்தை போல உங்களை எல்லாம் ஒரு தூய அரசியல்வாதியாக மாற்றுவதற்காக இவரும் சபதம் எடுத்து வந்திருக்கிறார். 2026 அந்த பக்கம் இருப்பவர்கள் முகவராக வேண்டும், இந்த பக்கம் இருப்பவர் தான் முதல்வராக வேண்டும். மிக முக்கிய ஒரு தருணம் இது. இந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான முதல் கருத்தரங்கம் கொங்கு மண்டலத்தில் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு சிறப்பு காணொளி உங்களுக்காக இதோ வருகிறது. அதை பார்த்துவிட்டு பின்பு பேசுவோம். மக்களால் மக்களுக்காக மக்களே புரியும் ஆட்சியே மக்களாட்சி என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். அந்த மக்களாட்சியை வென்றெடுக்க மகத்தான மக்கள் தலைவன் வேண்டும். தொடர்ந்து நிலைநாட்ட அவன் மக்கள் போற்றும் ஜனநாயகன் ஆக வேண்டும். அதை நிகழ்த்தி காட்ட தமிழ் அடையாளத்தின் நீட்சி, தமிழக கொள்கை வரலாற்றின் மற்றொரு எழுச்சி, தமிழ் மக்களுக்கான மீட்சி என்ற தனிப்பெரும் சிறப்பை ஏந்தி வருகிறார் நமது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா, உங்கள ஒருத்தனா, உறவா, நட்பா, உங்க விஜய் களத்துக்கு வந்துட்டான். கொள்கை தலைவர்களையும் மக்கள் கொண்ட நம்பிக்கைகளையும் மட்டுமே ஏற்று கொடும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக 2026ஆம் ஆண்டு அவர் நிகழ்த்த போவது மாபெரும் ஜனநாயக புரட்சி. மாற்றத்திற்கான பாதையில் மக்களோடு இணைந்து
மக்கள் தலைவரோடு கைகோர்த்துள்ளோம் நாம். அவர் அடையவிருக்கும் மக்களுக்கான விடிவு காலத்திற்கான அடித்தளத்தை நம் அனைவரின் கைகளிலும் கொடுத்திருக்கிறது காலம். தமிழக வெற்றி கழகத்தின் பூத் முகவர் என்ற வரலாற்று பொறுப்பை ஏற்றிருக்கும் நாம் பிறக்கப் போகும் மக்களுக்கான வரலாற்றின் முன்னவர்களாக, முன்கள வீரர்களாக களத்தில் நிற்கிறோம். தேர்தல் என்ற ஜனநாயகத்தின் சிறப்பு மக்களின் பொன்னான வாக்குகளால் நிறைவடைகிறது. மக்கள் பிரதிநிதிகள் என்ற ஜனநாயகத்தின் பொறுப்பு பூத் முகவர்களான நம்மிலிருந்து தொடங்குகிறது. எல்லா வாக்குகளுக்கும் ஒரே மதிப்பு என்பது நமது சட்டம் கொடுத்த சமத்துவம். அது எக்காரணத்தை கொண்டும் வீண் போகவோ மதிப்பிழக்கவோ ஆகாமல் கண்காணிக்கும் பணி என்பது ஜனநாயகத்தின் மகத்துவம். ஒரு விரல் புரட்சிக்கு மக்கள் காத்திருக்க அதை முறைப்படுத்திடும் பெரும் பணியை நாம் ஏற்றிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள ஜனநாயக குறிக்கோள் தேர்தல் முறை கொண்டுள்ள இந்திய நாட்டின் இறையாண்மை சிறப்பு என்ற மேன்மை மிக்க பணியில் நாமும் கைகோர்க்கிறோம். ஜனநாயக திருவிழாவில் பங்களிக்கிறோம் என்பதில் பெருமிதம் கொள்வோம். மக்கள் என்றும் நம்மோடு, மக்கள் தலைவர் வழிகாட்டலோடு மக்களாட்சி களத்தில் பணியாற்றி மகத்துவ அரசியலை வெல்வோம். களமும் நமதே, இனி வரும் காலமும் நமதே. நான்கு தொகுதிகள், 69,204 வாக்குச்சாவடிகள். இது வெறும் வாக்குச்சாவடிகள் அல்ல, தமிழ்நாட்டின் தலையிடத்தை திருப்பி போட போகிற, திருத்தி எழுத போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி சாவடிகள் என்பதை இந்த காணொளி உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். இந்த காணொளியை தொடர்ந்து அதனுடைய கருத்தாழத்தை குறித்து சில வார்த்தைகள் பகிர்வதற்காக நம்முடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு அழைக்கிறேன். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் திரு சம்பத்குமார் அவர்களே, தலைமை நில செயலாளர் திரு ராஜசேகரன் அவர்களே, உறுப்பினர் சேர்க்கை அணி மாநில செயலாளர் திருமதி விஜயலட்சுமி அவர்களே, கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களே, பொருளாளர் திரு வெங்கட்ராமன் அவர்களே, பொதுச் செயலாளர் அண்ணன் திரு என் ஆனந்த் அவர்களே, தமிழகத்தில் என்றைக்கெல்லாம் ஜனநாயகம் மறுக்கப்படும் பொழுது பல வரலாறுகள் மக்கள் ஜனநாயக விரோதிய சக்திகளை தூக்கி எறிந்தார்கள். முதல் வெற்றி 1967 அண்ணா அவர்கள் ஏற்படுத்திய வெற்றி. இரண்டாம் வெற்றி ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு அரசியல், ஊழலுக்கான ஒரு அரசியல், குடும்பத்திற்கான ஒரு அரசியலை ஏற்படுத்திய பொழுது 1972 உருவாகி 1977 மக்கள் விரோத ஆட்சியை தூக்கியிருந்த புரட்சி தலைவர் நமது எம்ஜிஆர் அவர்கள். அதே போல இன்றைக்கு ஜனநாயகம் எங்கு இருக்கிறது என்று பாசிசமும் இங்கு ஒரு பாயாசமும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற என்று ஜனநாயகம் எப்பொழுது மலரும் என்கின்ற நேரத்தில் மக்கள் ஆட்சியை உருவாக்க ஒரு ஜனநாயகன் தேவைப்படுகிறார். அந்த ஜனநாயகன் நமது வெற்றி தலைவர் வழியில் 2024 மக்களாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்சி கட்டமைப்பு இருக்கிறதா? இளைஞர்கள் கூட்டத்தை வைத்து இவர்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள் என்கின்ற நகைப்புடன் நம்மளை பார்த்து சிரிப்புடன்
இருப்பவர்களுக்கு தெரியாது. இன்று கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் 54 தொகுதிகளும் பெரிய பெரிய தேர்தல் அறிவாளிகள். இந்த தொகுதிகள் தேசிய கட்சிக்கு சொந்தமானது, இந்த கட்சி ஆளும் கட்சிக்கு சொந்தமானது, இந்த கட்சி எதிர்க்கட்சிகளுக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புயல் இன்று கோயம்புத்தூரில் இறங்கிய பொழுது மக்களுடைய கட்டமைப்பே எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை என்பதை உறுதிப்படுத்தினார்கள் எங்களுடைய தலைவருடைய வழியில். எல்லோரும் சொல்வது போல இந்த இந்தியாவில் மிக பழமை வாய்ந்த கட்சிகள் காங்கிரஸ் 100 வருடங்களுக்கும் மேற்பட்ட ஒரு காங்கிரஸ். அதற்கு பிறகு தேசிய கட்சியாக பிஜேபி 1925களில் RSS மூலம் உருவாக்கப்பட்டு எமர்ஜென்சி மூலம் கட்சியுடைய வேர்கள் ஊடுருவி இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய 100 வருடங்களுக்கும் பல சிந்தனை கொண்ட ஒரு பழைய கட்சி. தமிழகத்தில் நீதி கட்சி மூலம் உருவாகி அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு 100 வருடங்களை கடந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் 100 வருடங்களுக்கான கட்சியாக உருவெடுக்கக்கூடிய முதல் நாள் இன்று. அதை இன்று கோயம்புத்தூர் மண்ணிலிருந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்தில் 69,204 பூத்துகள், சுமார் 6,18,00,000 வாக்காளர்கள், பெண்கள் 3,14,00,000, ஆண்கள் 3,04,00,000. பெண்களுடைய எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகம். ஒட்டுமொத்த பெண்களும் தமிழக வெற்றி கழகத்தில் எந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார்கள் என்றால், இன்றைக்கு ஏர்போர்ட்ல வந்து இறங்கின பிறகு ரோட் ஷோ பிளான் பண்ணவே இல்லை. தலைவர் அவர்கள் வந்து இறங்குறாரு, நேராக வந்து இங்கே இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்துக்கு வரணும்னு நினைச்சாரு. பட் இன்றைக்கு ஒட்டுமொத்த பெண்களுடைய கூட்டம் ஏர்போர்ட்ல இருந்து வழி நெடுங்கிலும் ஒரு வரவேற்பு இருக்கிறதே. இந்த வரவேற்பு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2026க்கான நம்பிக்கையாக நாம் மக்களிடம் இருந்து அந்த உறுதியை உள்வாங்குகிறோம். இப்ப இந்த பிரசன்டேஷன்ஸ், இந்த பயிற்சி அரங்கம், பயிற்சி பட்டறை தலைவருடைய உரைக்கு அப்புறம் வந்து தொடங்கும். அதற்கு முன்னாடி எதற்கு இந்த பயிற்சி பட்டறை? சுமார் 69,000 பூத்துக்கு மேல இருக்கக்கூடிய தேர்தல் அரசியலில் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக விரோத ஆட்சியில் செய்யக்கூடிய தவறுகள் மட்டுமல்ல, மக்களுக்கு தேவையான, மக்களுக்கு இந்த 75 வருடங்கள் கிடைக்காத பல பிரச்சனைகள் உள்ளது. அந்த பிரச்சனைகளை கட்சியுடைய தலைமை உங்கள் மூலம் உள்வாங்க, அதற்கான ஒரு கட்டமைப்பை, பயிற்சியை உருவாக்க தலைவருடைய வழிகாட்டுதலில் நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு 24 சட்டமன்றம், அதுல பூத் மட்டும் பார்த்தீங்கன்னா 6,781 பூத். QR கோடு மூலம் வருகை பதிவேடு பதியப்பட்டது. 100% வெற்றி இன்றைக்கு QR கோடு மூலம் நாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். இதுதான் எங்களுடைய வெற்றி. அதற்கு கடந்த 60 நாட்களாக கடுமையான உழைப்பு. அண்ணன் திரு N. ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர், அவர் கொடுத்த தரவுகளை, டேட்டாவை வெரிஃபிகேஷன் மூலமாக செய்து, நிறைய பெரிய பெரிய கட்சிக்கெல்லாம் நான் வந்து பூத் மீட்டிங்ஸ்
அட்டன் பண்ணியிருக்கேன். 60% குறைவாகவே வந்து ஒரு நேரடியாக வந்து வாக்குச்சாவடி முகவர்களுடைய மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணுவாங்க. 100% 10 நாட்களுக்கு முன்பே வருகை பதிவேடை பதிவு செய்து டேஷ்போர்ட் மூலம் இணைக்கப்பட்டு அதற்கான டேஷ்போர்டையும் அப்ளிகேஷனையும் உருவாக்கி இன்றைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் இணைக்கப்பட்டு தமிழகத்தில் ஒரே கட்சியாக நாங்கள் உரிமை கோர முடியும். 100% வருகை பதிவேடு உறுதியானது என்று. இதுதான் பெரிய பெரிய அரசியல் அறிவாளிகள் கட்டமைப்பு தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறதா என்கின்ற கேள்வி. ஆம், எல்லோரும் 30 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான். நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம். 1967லும் 77லும் இதே 30 வயதிற்கு கீழ் உள்ள இளைஞர்கள் தான் ஆட்சி மாற்றமும் மக்களுடைய எழுச்சியும் உருவாகியது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை உருவாக்கியது யார்? இளைஞர்கள். 30 வயதிற்கும் கீழ் உள்ள இளைஞர்கள். குண்டடிப்பட்டு செத்தது யார்? இளைஞர்கள். 30 வயதிற்கும் கீழ் உள்ள கல்லூரி மாணவர்கள். இன்று தெரிகிறதா எப்படி இந்தி எதிர்ப்பு போராட்டம் உரியதோ அப்படி ஒரு புரட்சியை இன்று தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாம் அமைதியாக நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி செல்வோம். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. நம்மளாம் ஜெயிச்சிருவோமா? ஏன் ஒத்துக்கிறாங்க? ஏன் ஒத்துக்கணும்? மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. அதுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன். நம்ம மீது தாக்குதல்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பயங்கரமான தாக்குதல்கள் பொதுச் செயலாளர் மேல, தலைவர் மேல, நம்மளுடைய கட்சியுடைய கட்டமைப்பு மேல. ஏன்? மக்களுடைய ஆதரவு பெருக பெருக பயம் யாருக்கு வருகிறதோ அங்குதான் நாம் வெற்றியை ஆரம்பித்து விட்டோம். நாங்கள் விமர்சனத்தை பார்த்து பயப்படுபவர்கள் அல்ல. ஏனென்றால் எங்களுக்கு எப்படி வெற்றி பெறும் என்பதை எங்களுடைய தலைவர் எங்களுக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார். அதனால்தான் மக்கள் ஆதரவுடன் இன்று அவர் ஜனநாயகனாக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு கட்சியுடைய கட்டமைப்புக்கு முக்கியமான காரணம் கொள்கைக்கு அப்புறம் கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய தலைவர். இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு தலைவர்கள், அது ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ, ஒரு தலைவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாலோ இல்ல ஒரு போராட்டம் நடத்தினாலோ மக்களை காசு கொடுத்து கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு. ஆனால் இன்றைக்கு பூத் லெவல் மீட்டிங் சொன்ன உடனே 100% இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் வந்து ஃபுல் ஆகுதுன்னா இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய உறுதி. அந்த கட்சி கட்டமைப்போடு மக்களுடைய ஆதரவு. இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அழைத்தால் 20 லட்சத்துக்கு மக்கள் அணி திரள்றாங்கன்னா இந்த வாக்குச்சாவடி முகவர்களோடு இங்க நிறைய பேர் லெப்ட்ல இருந்துட்டு இருக்காங்க பாருங்க. எப்படி வந்தாங்கன்னா காலேஜ் தலைவர் வரும்போது பின்னாடியே இளைஞர்கள் கூட்டம் வந்துருச்சு, ஒரு 5000 பேர். அவங்களை கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு. இந்த ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி, கடந்த 30 வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கேன். இளைஞர்கள் எப்பொழுதும் அரசியல இவ்வளவு ஆர்வமா இருந்ததே இல்லை. அதற்கு எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் 70-75 வயசு ஆயிருச்சு. ஒரே மாவட்டத்தில் நான் சொல்றேன், மித்த கட்சியோடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நான் வேலை செஞ்சிருக்கேன். 40 வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர். அந்த 40 வருஷத்துக்கு கீழே மேல குடும்பத்துல ஒரே இளைஞரணி தலைவர், 60 வயசுல இளைஞரணி தலைவரா ஒருத்தர் இருப்பாரு. அப்படியே பாத்தீங்கன்னா கட்சியோடைய கட்டமைப்பு பாத்தீங்கன்னா அப்படியே 40 வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர். அந்த 40 வருஷம் மாவட்ட செயலராக இருந்ததோடைய வெற்றி என்னன்னா, இவங்க சொல்றாங்களே மீடியாலாம், கோயம்புத்தூர்ல அந்த மாவட்ட செயலர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? ஒண்ணுமே இல்ல, 30 வருஷமா ஊழல் பண்ணி மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு செட்டில் ஆயிருக்காங்க. அதான் ஈடி வந்துருச்சு, அதான் ஈடி வந்துட்டு இருக்கு, அதான் ரைடு வந்துட்டு இருக்கு. நீங்க ரைடை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. நாங்கள் மக்கள் ஆதரவை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வெற்றி. 30 வருஷமா பண்ண பாவம், மக்களுடைய ஊழல், மக்களுடைய வேர்வை உழைப்பு
எல்லாத்தையும் சுரண்டி சுரண்டி நீங்கள் பெரிய மாவட்ட செயலராக இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் மக்கள் இந்த 30 வருஷ ஊழலை தூக்கி எறியக்கூடிய 2026க்கு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி ஒரு அதிருப்தியில் இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். சோ அப்படி ஒரு காலகட்டம் 77 எப்படி ஏற்பட்டதோ அப்படி ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கு 2026 நம்முன் இருக்கிறது. ஆனால் நாம் செய்யக்கூடிய பணிகள் என்ன? தலைவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்படும் பொழுது உடனடியாக உச்ச நீதிமன்றத்தை நாடி அதற்கான ஒரு இன்ட்ரீம் ஸ்டேவை உறுதிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தால் செய்ய முடியாததை எங்களுடைய தலைவர் செய்திருக்கிறார் இஸ்லாமிய மக்களுக்காக. அதை நாங்கள் உறுதியுடன் சொல்ல தயார். கத்தியின்றி ரத்தமின்றி மிகப்பெரிய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், நாடகத்தனமான போராட்டங்கள் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தை அணுகி ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களுடைய ஒப்பு சொத்துக்களை காப்பாற்றிய தலைவர் எங்களுடைய தலைவர். இதை நாங்கள் மக்கள் முன் தைரியமாக பதிவு செய்கிறோம். வேற எந்த கட்சியும் பதிவு செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் உண்மையாக தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்து போராடி எங்களுக்கான போராட்ட காலத்தை நீங்கள் சொல்லி எப்படி போராட்ட காலத்தை உருவாக்கணும்னு தெரியாது. சும்மா போர்டு பிடிச்சிட்டு ஒரு ஓரமா ஒரு 100 பேர் நின்றுட்டு மீடியா முன்னாடி நின்றுட்டு 6 மணிக்கு மேல டைம் ஆயிருச்சு போலீஸ் என்ன விட்டுருங்கன்னு சொல்றது உருவாக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் எங்களுது அல்ல. எழுதி கொள்ளுங்கள். தமிழகம் பாராத மிகப்பெரிய புரட்சியை அடுத்த 12 மாதத்தில் உருவாக்க போகிறது தமிழக வெற்றி கழகம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணா சொல்லுவார், விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும், நாம் தாங்கி தாங்கி வலிமையை ஏற்படுத்துவோம். தாக்குபவர்கள் தாக்கி தாக்கி தங்களுடைய வலிமையை இழக்கட்டும். நாம் வலிமையை ஏற்படுத்த நமக்கான கட்டமைப்பை, நமக்கான பயிற்சியை தலைவருடைய வழியில் நாம் இன்று உருவாக்கி கொண்டிருக்கிறோம் தோழர்களே. இன்றைக்கு இப்பொழுது தலைவர் அவர்கள் அந்த பிரசன்டேஷன் உங்க முன்னாடி ஸ்கிரீன்ல இருக்கும். தலைவர்கள் அவர்கள் வந்து ஒரு ஒரு டேட்டாவை, ஒரு தரவுகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை கொடுப்பாங்க. அதோடு சேர்ந்து ஒரு பென்டிரைவை கொடுப்பாரு. மாவட்ட செயலர்கள் கொடுப்பாங்க. இதோடைய தொடர்ச்சியா மாவட்ட செயலாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் தனக்கான பயிற்சி, தனக்கான வாக்குச்சாவடி முகவர்களுக்கு பயிற்சி எப்படி கொடுக்கணும், அதோடைய தரவுகள் என்ன, 2016 2021 தேர்தல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலான எலெக்ஷன். 2026 அப்படி ஒரு மிகப்பெரிய நம்ம வெற்றியை உருவாக்கணும்னா பூத் வைஸ் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த ஓட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து 234 தொகுதிக்கும் அந்த தரவுகளை தலைவருடைய வழிகாட்டுதல் உருவாக்கி இன்றைக்கு மாவட்ட செயலாளருக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம். அதுல ஒவ்வொரு, நீங்க பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு ஒட்டப்பிடாரம் அப்படின்னா இவ்வளவு பூத் இருக்குன்னா ஒவ்வொரு பூத்துல தகவல் வந்து ஆல்ரெடி எலெக்ஷன் கமிஷன்லயே வந்து ரிசல்ட்ஸ்ல இருக்கும். ஒரு பூத்துல ஒரு தொகுதி டிஎம்கே 300 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அடுத்தவங்க ஏடிஎம்கே 250 ஓட்டு வாங்கியிருப்பாங்க. அப்ப இந்த புத்தகத்தின் அடிப்படையில் தோழர்களே கொஞ்சம் அமைதியா, எனக்காக நமக்காக, அந்த புத்தகத்தின் அடிப்படையில் எவ்வளோ வெற்றி பெறக்கூடிய வேலைகளை நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு விளக்கம். ஒவ்வொரு பூத்திலும் எந்த கட்சிகள் வந்து போன தேர்தல்களில் வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். அதோட பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தேர்தல் கமிஷன் வந்து வாக்காளர்களுடைய லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோடைய லேட்டஸ்ட் ஓட்டர்ஸோடைய பூத் வைஸ் லிஸ்ட் அந்த பென்ட்ரைவில் இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பூத்தில் மினிமம் 300லேருந்து 400 குடும்பங்கள் இருக்கும். அந்த குடும்பத்தை எப்படி நம்ம அணுகணும், பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை வந்து மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற பொறுப்பாளர்கள் எப்படி வந்து அந்த பிரச்சனைகளை சொல்லி அவங்க குரல் கொடுக்கணும், உதவி செய்யணும். அந்த பிரச்சனைகள் சட்டமன்றம் மூலமா ஜோனல் கமாண்டுக்கு வந்து தகவல் தெரிவித்து
அந்த பிரச்சனைகளை எப்படி போராட்டம் மூலியமாகவோ உதவி மூலமாகவோ கட்சியினுடைய உதவிகள் மூலம் நம்ம கையாளுவது, ஜோனில் இருந்து கட்சியுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த தகவலை உள்வாங்கி தலைவர்களிடம் கொண்டு சென்று எந்த விதமான கட்டமைப்புடன் போராட்ட களத்தை உருவாக்குவது, அதோடு சேர்ந்து இன்றைக்கு வழக்கறிஞர் அணியோடைய 300 பேரும் ஐடி விங்கோடைய 300 பேரும் இங்கே இருக்கிறாங்க. எப்படி ஒரு கோஆர்டினேஷன் உருவாக்குறதுக்காக இந்த தரவுகளை இப்போ தலைவர் அவர்கள் கொடுப்பாரு. இதற்கு பின்பு பயிற்சி பட்டறை உருவாகும். நம்ம பெரிய ஒரு பயிற்சி பட்டறையை நம்ம கலந்துரையாடலாம். அரசியல் இன்று பேசக்கூடிய சபை அல்ல, இது ஒரு கல்லூரி, இது ஒரு பயிற்சி. அரசியலை தவிர்த்து இந்த கல்லூரியை கொடுத்த தாளாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்மளுடைய பயிற்சியை இன்றைக்கு உருவாக்கி தலைவர்களுடைய வழியில் 100 வருடங்களுக்கான கட்சியாக இதை நாம் உருவாக்க இன்றையிலிருந்து நாம் அடியெடுத்து வைத்து மக்கள் துணையுடன் ஒரு ஜனநாயக ஆட்சியை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். இந்த பிரசன்டேஷன் காமிச்சிருங்க. பிரசன்டேஷன் அந்த புக்கு எப்படி இருக்கு? புக்கை காமிச்சிட்டு இது பார்த்தா அவங்களுக்கு தெரியும். வாக்குச்சாவடி வியூகம் சேலம் தெற்கு 2021 ரிசல்ட். நெக்ஸ்ட் பேஜ். இதுல ஃபுல் எண்ணிக்கைகள் வந்துடும். ஆண் பெண்கள் எவ்வளோ, விகிதாச்சாரம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவோம். உங்களுடைய கைபேசிக்கே டிஜிட்டலா பூத்தோடைய ஒவ்வொரு மெம்பருக்கும் கொண்டு சேர்த்துருவோம். உங்களுடைய பூத்துக்கு எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க, எத்தனை குடும்பம் இருக்கு, அதுக்கப்புறம் போன எலெக்ஷன்ல ஒவ்வொரு பூத்துலையும் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு, அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன அப்படிங்கறத உங்களுடைய கைபேசிக்கு சேர்ந்துரும். நெக்ஸ்ட். இது மாதிரி தான் இருக்கும். அது முன்னாடி பேஜ் போங்க. முன்னாடி பேஜ் இப்படிதான் இருக்கும். சேலம் தெற்கு 2021 வாக்குச்சாவடி எண்ணிக்கை 264. அப்ப சேலம் தெற்குல இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழர்கள், சேலம் அப்படி இருக்கிறவங்க சேலம் தெற்கு கை தூக்குங்க. ஓகே. இப்ப சேலம் தெற்குல இருந்து வந்தவங்களுக்கு உங்களுடைய கைபேசிக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்க பூத்துல எந்தெந்த கட்சிகள், அந்தந்த கட்சியுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் எந்த அளவுக்கு பணி செஞ்சுட்டு இருக்காங்கிறத உங்க கண்ணு முன்னாடி பார்க்கலாம். அவங்க எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம இன்றையிலிருந்தே வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கான பயிற்சி பட்டறைகள், மாவட்ட செயலருக்கான பயிற்சி பட்டறைகள்லாம் தலைவர் உடனே தொடங்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை கைபேசி மூலம் உங்களை இணைக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு. உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டோம். ஸோ அந்த 264 பூத்துல ஃபர்ஸ்ட் பூத் போங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதுல ஃபர்ஸ்ட் பூத் பாத்தீங்கன்னா வாக்காளர் எண்ணிக்கை 781. அதுல டிஎம்கே எவ்வளவு வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே எவ்வளவு வாங்கியிருக்காங்க, 2 பேத்துக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம். இது 2026ல 280 டிஎம்கேனா நம்ம 350 மாத்தி காமிக்கணும் அந்த பூத்துல இருக்கவங்க. இதுதான் நம்மளுடைய குறிக்கோள். தோழர்களே, நம்மளுடைய தலைவர் அவருடைய உழைப்பை தன்னுடைய வேர்வை மூலம் சிந்தி மிகப்பெரிய பிரச்சார திட்டத்தை உருவாக்கிடுவார். ஆனால் ஒவ்வொரு பூத்தோடைய வெற்றியும் உங்கள் கையில் இருக்கிறது. அதை மனசு வச்சுக்குவாங்க. சொன்ன மாதிரி இந்த தொகுதியில 280 ஓட்டு டிஎம்கே வாங்கியிருக்காங்கன்னா அப்ப நம்மளுடைய உழைப்பு அந்த பூத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு வர முடிஞ்சு. ஏன்னா கிட்டத்தட்ட இதோடைய ஹாலுடைய கெப்பாசிட்டி 10,000 பேரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த பூத்துல எப்படி நம்ம டார்கெட் வச்சு 350 பேரை நம்ம மக்கள் கிட்ட நம்ம நம்பிக்கை ஏற்படுத்தணும். நம்ம கட்சியுடைய தலைவருடைய வார்த்தைகள், குறிக்கோள்கள், கொள்கைகள், கட்டமைப்பு, எதிர்காலத்தில் வந்தா என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்கள் ஒரு பிரச்சாரகராக மாற வேண்டும். உங்களுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸுக்கு நீங்க போய் மக்களுடைய பிரச்சனை, அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல்லுங்கள், மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க எடுத்துரைக்கணும். ஸோ அப்படி ஒவ்வொரு பூத்தையும் உங்களுக்கு 234 தொகுதிக்கும் 2016 2021 எது நம்ம கடுமையா வேலை செய்யக்கூடிய பூத்துகள் என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட கிட்ட தரவுகள் கொடுத்து, தரவுகள் கொடுப்பதோடு அல்ல, நீங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கிற அப்டேட்ஸும்
நாம் உருவாக்கிய டேஷ்போர்ட், நம்ம உருவாக்கிக்கூடிய மொபைலோடைய அப்ளிகேஷன்ஸ் மூலயமா உள்வாங்கி நம்ம வந்து அதை உருவாக்குவோம். நெக்ஸ்ட் அது பென்ட்ரைவ் போயிடலாம். இதுதான் பென்ட்ரைவ் உங்களுக்கு இருக்கிறது. சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய 90 சேலம் தெற்கு சட்டமன்ற பேரவை தொகுதிக்குரிய வாக்குச்சாவடிகளின் பட்டியல். ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கைகள் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம். இந்த 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 வாக்காளர்களை வைத்துக்கொண்டு நாம் எப்பொழுது பரப்புரையில் மக்களுடைய பிரச்சனைகளை இப்போ மட்டும் இல்லை எப்பயுமே நம்ம வந்து எந்த மாதிரி பணி செய்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸும் இன்னைக்கு வந்து கொடுத்த பிறகு மாவட்ட செயலாளர்கள் மூலயமா பல்வேறு கிளினிக்குகள் நடக்கும். ஸோ இது வந்து இப்போ வந்து தலைவர் வந்து கையில் கொடுத்த பிறகு அடுத்த 4 ஜோனுக்கான தரவுகளும் அந்தந்த மாவட்ட செயலர்கிட்ட வந்து கொடுக்கப்படும். கோயம்புத்தூர் ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் 69,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களை நோக்கி நாம் தலைவர் வருகிறார். நாம் உறுதியேற்போம். கடுமையாக 24 மணி நேரமும் எப்பொழுதும் கடுமையாக உழைக்க ஒரு உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். பல்வேறு தகவல்களை சேகரம் செய்து ஆராய்ச்சி செய்து உங்களுக்கு உதவுவதற்காக அதை ஒரு புத்தகமாக உருவாக்கி இந்த பூத் கமிட்டி புத்தகங்களை அந்த எலக்ட்ரானிக் டேட்டா கொண்ட அந்த பென்டிரைவையும் நம்முடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் வெற்றி தலைவர் அவர்களினுடைய திருக்கரங்களில் அதை தருகிறார். தலைவர் அதை பெற்று நமது மாவட்ட செயலாளர்கள் கைகளில் தர இருக்கிறார். புத்தகங்களை கொண்டு வாங்க. முதலில் சேலம் மத்திய மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு ஏ பார்த்திபன். அவர் தொகுதிக்குட்பட்ட 3 தொகுதிகளுக்கான அந்த டேட்டா அதில் இருக்கிறது. சேலத்து சிங்கமே வெற்றியை வெற்றி தலைவருக்கு கொண்டு வா. ஈரோடு மாநகர் மாவட்ட செயலாளர் திரு எம் பாலாஜி. அவர் தொகுதிக்குட்பட்ட 3 தொகுதிகளுக்கான பூத் கமிட்டி புத்தகம் வெற்றி உறுதி வெற்றி உறுதி. நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஜே ஜே செந்தில்நாதன். வாக்குச்சாவடி அல்ல வெற்றி சாவடியாக மாற்றப் போகிறார். நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் திரு என் சதீஷ்குமார். புதிய வரலாறு அங்கிருந்து தொடங்க போகிறது. அவரை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு எம் வெங்கடேஷ் அவர்களுக்கு அந்த ஈரோட்டு வாக்குச்சாவடி தமிழ் அரசியலுக்கு ஒரு தமிழ் ரோடு போட போகிறது, புது ரோடு போட போகிறது. சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு என் வெங்கடேசன் அவர்களுக்கு பூத் கமிட்டி புத்தகத்தை வழங்குவதில் பெருமை அடைகிறோம். அந்த பென்டிரைவையும் பூத் கமிட்டி புத்தகத்தையும் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் திரு ஆர்.எஸ். மணிகண்டன் அவர்களுக்கு வெற்றி தலைவர் வழங்குகிறார். வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே செல்வம் அவர்களுக்கு வாக்குச்சாவடி முகவர்களுக்கான அற்புதமான தகவல்கள் அடங்கிய அந்த புத்தகத்தை ஒப்படைக்கிறார் வெற்றி தலைவர். அவரை தொடர்ந்து சேலம் வடமேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு கே செந்தில்குமார். அவரை தொடர்ந்து ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் திரு ஏ பிரதீப் குமார்.
நன்றி. அமரலாம். அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு அவர்களுக்குள்ள வரக்கூடிய அந்த 3 தொகுதி 2 தொகுதிகளுக்கு தேவைப்படுகிற அந்த தேர்தல் வாக்குச்சாவடிக்கு தேவைப்படுகிற அத்தனை விவரங்களும் ஒரு பெரும் ஆராய்ச்சி செய்து சேகரம் செய்து அதில் தந்திருக்கிறோம். இனி வருங்காலம் நாளைய தீர்ப்பு உங்களில் இருந்துதான் வரப்போகிறது. இது உறுதி உறுதி உறுதி. இந்த ஒரு நொடிக்காக தான் தொலைக்காட்சியில் பல அரசியல் தலைவர்கள் காத்திருக்கிறார்கள். கொங்கு மண்டலம் என்று சொன்னால் குளிரூட்டும் மலைகள் ஒரு பக்கம், அடர்த்தியான 1000 ஆண்டுகளை தாண்டக்கூடிய தமிழ் பாரம்பரிய வரலாறு இன்னொரு பக்கம், திரும்பிய திசையெல்லாம் தேனி போல சுறுசுறுப்பாக ஓடக்கூடிய உழைப்பாளிகள் ஒரு பக்கம். இத்தனை நாட்களாக கொங்கு மண்டலம் என்று சொன்னால் அங்கு பாசம் இருந்தது, நேசம் இருந்தது, பண்பு இருந்தது. இந்த நாள் முதல் கொங்கு மண்டலமே தளபதி மண்டலமாக பெயர் மாற்றம் பூண்டிருக்கிறது. இந்த கொங்கு மண்டலத்தில் இருந்து அன்று ஒரு ஈரோட்டு கிழவர் வந்தார், தமிழ்நாட்டின் திசை மாறியது. இன்று இதே கொங்கு மண்டலத்திற்கு மக்கள் கடலில் நீந்தி நீந்தி இதோ உங்கள் முன்னால் பேசுவதற்காக உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் வீட்டு பிள்ளை வெற்றி தலைவர் வருகிறார். Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. கோவைனாலும் கொங்கு பகுதினாலும் இந்த மண்ணோட மக்களோட மரியாதை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும். என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய கோவை மக்களுக்கும் என்னுடைய தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம் 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 வணக்கம். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறை பேர் தான் பயிற்சி பட்டறை, ஆனால் இங்கே ஏதோ வேற ஏதோ ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மீட் அப்படின்னாலே இது ஓட்டு சம்பந்தப்பட்டதாக தானே இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓட்டுக்காக மட்டுமே நடக்கிற ஒரு மீட் கிடையாது. என்னடா இவர் இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம தேர்தல் அரசியலில் தானே இருக்கோம், இவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதில் தப்பு இல்லை. ஏன்னா ஆட்சி அதிகாரம்னாலே அது ஓட்டு சம்மந்தப்பட்டது தானே, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், இது வரைக்கும் பண்ண மாதிரிலாம் நாம் பண்ண போகிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதே மக்களுக்காக தான், மக்களோட நலனுக்காக தான். இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் பயிற்சி பட்டறையில் மக்கள்கிட்ட இருந்து எப்படி நம்ம ஓட்டு வாங்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பேச போகிற ஒரு பயிற்சி பட்டறை கிடையாது. அஃப்கோர்ஸ் அது முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அதையும் தாண்டி மக்களோட நம்ம எப்படி கனெக்டடாக இருக்க போகிறோம், மக்களோட மக்களாக எப்படி ஒன்றிணைய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான், மெயினாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பயிற்சி பட்டறை. சரிங்களா? இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம்,
மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை, அதுக்கெல்லாம் நான் இங்கே வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போகிறதும் கிடையாது. நம்ம கட்சி மேலே மக்கள்கிட்ட ஒரு பெரிய நம்பிக்கையை கொண்டு வர போகிறதே தேர்தல் களப்பணியில் பூத் லெவல் ஏஜென்ட்ஸான நீங்கள் தான். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போர் வீரனுக்கும் சமம். நம்ம ஏன் வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அமைக்க போகிறோங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் எடுத்து சொல்லுங்கள். கண்டிப்பாக கேட்பாங்க, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குது, உங்களுக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் யாரு, நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். நம்மக்கிட்ட என்ன இல்லை, மனசில் நேர்மை இருக்கு, கரைப்படியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இருக்கு, லட்சியம் இருக்கு, உழைக்கிறதுக்கு தெம்பு இருக்கு, பேசுறதுக்கு உண்மை இருக்கு, செயல்படுறதுக்கு திறமை இருக்கு, அர்ப்பணிப்பு குணம் இருக்கு, களம் ரெடியா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? போய் கலக்குங்க, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தலைவர் களத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். காலம் உங்கள் மூலமாக வெற்றியை கட்டாயமாக டிவிகேக்கு தரும் என்பது நிதர்சனமான உண்மை என்பதை கூறிக்கொண்டு நாம் பயிற்சி பட்டறை அமர்வுக்குள் செல்ல இருக்கிறோம். இந்த பயிற்சி பட்டறை என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கொங்கு மண்டலத்தில் நடைபெறக்கூடிய முதல் கருத்தரங்கம், முதல் பயிற்சி பட்டறை. இதில் உங்களோடு சேர்ந்து நம்முடைய வெற்றி தலைவரும் அமர்ந்து இந்த பயிற்சி பட்டறையில் பங்கெடுக்க போகிறார் என்பதை பாசத்தோடு, வாஞ்சையோடு, பெருமையோடு நான் சொல்லிக் கொள்கிறேன்.